நீங்க உங்க கிளாஸ்ல இருக்கீங்க. உங்க மேம் திடீர்னு வந்து, "நம்ம எல்லாரும் 3 டேஸ் ஐவி போறோம் பெங்களூருக்கு" அப்படின்னு சொன்னோனே, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கும். நம்ம வந்து அங்க போலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், எந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணலாம், ஃப்ரெண்டோட இவ்ளோ ஃபன் பண்ணலாம். இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே இன்னொரு பயம் வரும். ஐய்யயோ! நம்ம அம்மாட்ட பெர்மிஷன் கேட்கணும். அம்மா ஒத்துக்கிடுவாங்களான்னு தெரியலையே! என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் போறான், நானும் போறேன் அப்படி சொன்னா கேட்பாங்களா? இல்ல நம்ம மார்க் கம்மியா வாங்கியிருக்கோமே, அத கேட்பாங்களா? பெர்மிஷன் குடுப்பாங்களா? என்ன சொல்றது? இப்ப அம்மா ஓகேன்னு சொல்ட்டாங்க அப்டின்னா, ஹேப்பியா இருக்கும். நம்ம பேக் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் என்னலாம் பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட் கூட. அது பண்ணலாம், இப்டி பண்ணலாம். இல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்டின்னு ஓகேவா இருக்கும். அம்மா ஆனா நோன்னு சொல்ட்டாங்கன்னா, எவ்ளோ கடுப்பா இருக்கும். எல்லாரும் ஜாலியா ட்ரிப் போவாங்க. நம்ம மட்டும் வீட்ல உட்காந்துட்டு, ஃப்ரெண்ட்ஸோட இன்ஸ்டா ஸ்டோரி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். இதுலயே அம்மா வந்து எஸ் ஆர் நோன்ட்டு சொல்லாம, ஆம் தெரியல நீ அப்பா கிட்ட கேட்டுக்கோ அப்டின்னு சொல்ட்டாங்கன்னா, அப்புறம் இன்னொரு டெஸ்ட் வேற. நம்ம அப்பா கிட்ட போய் கேட்கணும். அப்பாவ எப்டி கன்வின்ஸ் பண்றது? அப்பாவுக்கு புடிச்ச மாரி நம்ம பேசணும். அப்பா ஓகே சொல்லுவாங்களா? அப்டி ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் ஒரு கண்டிஷன தாண்டி தான் வருது. டெசிஷன் மேக்கிங்ல தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம போறோம் அப்டிங்கிற இத வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க சி புரோகிராமிங்ல. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி. அத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னா, டெசிஷன்க்கு ஏத்த மாதிரி புரோகிராம் ஃப்ளோவ டிட்டர்மைன் பண்றது. எக்ஸிகியூஷன் ஆர்டர சேஞ்ச் பண்றது. அதுக்கு தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். இது வந்து ட்ரூவா இருந்தா ஒரு பாத் ரன் ஆகும். ஃபால்ஸா இருந்தா ஒரு பாத் ரன் ஆகும். இதுல வந்து வந்து டூருக்கு வந்து நம்ம அம்மா கிட்ட கேட்கிறோம். மாம் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கிறோம். ஓகே அப்டின்ட்டு சொன்னாங்கன்னா, நம்ம வந்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ரெடி ஆயிருவோம். நோ அப்டின்னு சொன்னாங்கன்னா, வீட்ல உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இதுலயே இன்னொரு இதுவும் இருக்கும். எல்ஸ் அப்பா கிட்ட கேட்டுக்கோ ஆஸ்க் டாட் அப்டின்னா, அப்பா வந்து எஸ் சொல்றாங்களா, நோ சொல்றாங்களா அதுக்கேத்த மாரி இன்னொரு லூப் வரும். இப்போ அம்மா வந்து ஓகே சொல்ட்டாங்க அப்டின்னா, கோ டூ த ட்ரிப். எல்ஸ் இஃப் மாம் சேஸ் ஆஸ்க் டாட் அப்டின்னா, அப்பா கிட்ட கேட்கணும். அது இன்னொரு லூப் ரன் ஆகும். இல்ல அப்டின்னா, அம்மா வந்து நோன்ட்டு சொல்ட்டாங்க அப்டின்னா, டைரக்ட்டா ஸ்டே அட் ஹோம். இந்த மாதிரி கிளியரா டெசிஷன்க்கு ஏத்த மாதிரி, கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி புரோகிராமோட ஃப்ளோ வந்து நெக்ஸ்ட் என்ன லைன் ரன் ஆகும் அப்டின்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து நெஸ்டட் இது இருக்கு. இப்போ வந்து அப்பா கிட்ட நம்ம கேட்கிறோம்ல, அதுல கூட நமக்கு வந்து இன்டர்னலா இன்னொரு வந்து இஃப் இருக்கலாம். நெஸ்டட் இஃப். அது என்னன்னா, அப்பா வந்து டக்குனு ஓகே சொல்லாம, "இது நீ ஹோம் ஒர்க் முடிச்சுட்ட அப்டின்னா ட்ரிப்க்கு போன்னு சொல்லலாம். இல்லன்னா வீட்ல இருந்துக்கோ" அப்டிங்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன். நெஸ்டட் இஃப் மாதிரி அப்டி கூட நம்ம எழுதிக்கலாம். இது பார்க்கறதுக்கு டக்குன்னு கன்ஃப்யூசிங்கா இருந்தாலும், போன வீடியோல நான் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஓகே எஸ்ன்னா ஓகே, நோனா நம்ம இந்த லாஜிக் பண்ணலாம். அப்டி ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி இமேஜினரியா போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம கோட் எழுத ஆரம்பிச்சோம்னா, நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். எங்க இருக்கோம்? எதுல இருக்கோம்? அப்டின்ட்டு பார்த்து நம்ம நம்ம ஃப்ளோ நம்ம வந்து ஈஸியா விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ட் x = 0 இஃப் x = 5 பிரின்ட் ட்ரூ எல்ஸ் ஃபால்ஸ். இதுலயும் வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்த மாரி x = 5 இது அசைன்மென்ட் தான் பண்றாங்க. ஆனா வந்து செக் பண்ணி பார்க்கல. கம்பேரிசன் இல்ல. x = 5 இந்த இஃப் கண்டிஷனுக்கு வேல்யூ வந்து 5 இருக்கும். ட்ரூவும் இல்ல, ஃபால்ஸும் இல்ல. 5 அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் தானே. அப்போ அத ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிட்டு, இங்க வந்து ட்ரூ தான் அவுட்புட்டா இருக்கும். சின்ஸ் 5 இஸ் நான் ஜீரோ, கண்டிஷன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரோகிராம் பார்க்கலாம். இன்ட் x = 7 இஃப் x கிரேட்டர் தேன் 0 பாசிட்டிவ் நம்பர் எல்ஸ் நெகட்டிவ். இது வந்து ஆன்ஸர் வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் 0வா? எஸ். அப்ப இந்த இஃப் லூப் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஆனா, அந்த 2 ஸ்டேட்மென்ட்டும் பிரிண்ட் ஆகாது. பாசிட்டிவ்ன்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். நம்பர் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா, நான் போன வீடியோல சொன்ன மாதிரி, இஃப்க்குள்ள வந்து ஒரு லைன் மட்டும் தான் போடுறோம் அப்டின்னா, இந்த மாதிரி. இந்த லூப்க்குள்ள ஒரு இதுதான் போடுறோம் அப்டின்னா, ரன் ஆகும். ஆனா 2, 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னா, பிரேசஸ் போட்டா தான் தெரியும். இந்த பிரேசஸ் இருந்தா தான், ஓகே இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா, இந்த எல்லா ஸ்டேட்மென்ட்டும் ரன் ஆகும்னு தெரியும். இல்லன்னா, கம்பைலர் வந்து இந்த கண்டிஷனுக்கு அடுத்து இருக்கிற லைன மட்டும் தான் ரன் பண்ணும். ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த எல்ஸ தாண்டி நெக்ஸ்ட் லைன் ரன் பண்ண ஆரம்பிச்சுரும். நானே இங்க வந்து இது வராது. பாசிட்டிவ் மட்டும் தான் வரும். ஓகேவா? நான் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா கோடுமே ஒரு சிங்கிள் இட்டரேஷன் தான். ஒரு டைம் தான் ரன் ஆகும். ட்ரூவா இருந்தா ஒரு சைடு ரன் ஒரு ஒரு செட் ரன் ஆகும். ஃபால்ஸா இருந்தா இன்னொரு செட் ரன் ஆகும். ஒரே ஒரு பாத் தான் ஃபாலோ ஆகும். 2 பாத்துமே ரன் ஆகாது. இதுல வந்து இஃப் இருக்கு, இஃப் எல்ஸ் இருக்கு, இஃப் எல்ஸ் இஃப் அந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து நெஸ்டிங் கூட பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸான டெசிஷன் மேக்கிங் இருந்துச்சுன்னா.
இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங் புரோகிராமிங்ல மட்டும் இருக்காது. நம்ம ரியல் லைஃப்லயும் இருக்கும். சின்ன டெசிஷனோ, பெரிய டெசிஷனோ. நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி எப்பவும் இருக்கணும். நமக்கு என்ன வேணும்? நம்ம எத டாலரேட் பண்ணுவோம்? நமக்கு எது செட் ஆகும்? எது செட் ஆகாதுன்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கணும். நம்ம தான் டெசிஷன் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. நமக்கு வந்து டெசிஷன் எடுக்க தெரியலன்னா, நம்மளோட லைஃப்க்கு மத்தவங்க யாராச்சும் டெசிஷன் எடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம லைஃபோட கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்காது. எனக்கு எல்லாருமே பிளேஸ் ஆகுறாங்க, நானும் பிளேஸ் ஆகுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு வந்து கோடிங் எனக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னா, கோடிங் ஜாப் சூஸ் பண்ணணும். இல்ல வந்து எனக்கு வந்து டிசைனிங் தான் பிடிக்கும் அப்டின்னா, அந்த பாத் சூஸ் பண்ணணும். எல்லாரும் பண்றாங்க அப்டின்னு நம்ம பண்ணிட்டோம், அத பண்றோம் அப்டின்னா, நமக்கு வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் இருக்காது. ஒரு சேலரிக்காக நம்ம ஓடுறது வந்து டிஃபரெண்ட். ஆனா, நமக்கு வந்து ஒரு புடிச்சத பண்ணா தான் அந்த அந்த பாத்ல வந்து எவ்ளோ நமக்கு ஸ்ட்ரகிள் அண்ட் பெயின் இருந்தாலும், அத நமக்கு என்ட்யூர் பண்றதுக்கு, அத டாலரேட் பண்றதுக்கான அந்த ஒரு அந்த கரேஜ் இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு கிளாரிட்டி எப்பவும் இருக்கணும். லைஃப்ல என்ன பண்ணணும் அப்டின்ட்டு. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.